முரசொலி படிச்சாரு, எல்லார்ட்டையும் சண்டை போட்டாரு. ஒரு மிக கலைஞர் தான் அவருக்கு கருணாநிதி தான் உலகத்தின் தீர்வே அவர் தான். அவர்தான் ஒரே புரட்சியாளர் தான். அவர் தான். அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்காது, ஜெயலலிதாவை பிடிக்காது. சொல்ல போனா கருணாநிதியை கைது பண்ண அந்த நாள்ல எங்க வீட்டுல சமைக்கவே இல்லை. எங்க வீடு தான் துக்கம் விழுந்த வீடுன்னு. ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட நாள்ல எங்க வீட்டு மேல கல்லெடுத்து அடிச்சுட்டு போன காங்கிரஸ்காரங்க எல்லாம் உண்டு. இது போல ஒரு அக்மார்க் ISI முத்திரை குத்தப்பட்ட திமுக குடும்பத்தின் மகன் தான் நான். அந்த மகனா அதுதான் அது என்ன பண்றது, நம்ம நினைச்சோம். நான் முதல்ல இணையதளத்துல 2005-6 காலகட்டங்கள்ல நாங்கெல்லாம் ஆர்குட் இணையதளம் இயங்கிய காலகட்டங்கள நாங்கெல்லாம் பெரியாரிய முகப்போட தான் உள்ளுக்குள்ள வந்தோம். அப்போ வரப்போ ஞானிதி ரைட்டர்னு ஒரு குழுமம் உண்டு. இப்ப மறைந்து போன அந்த பரீட்சா ஞானி எடுத்தாங்க. அவர் ஒரு குமுதத்துல பக்கங்கள்னு ஒரு தொடர் எழுதியிருந்தார். அதுல விகடன்ல முதல்ல எழுதினாரு. ஆமா, அதுல மாரி கருணாநிதிக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு அந்த சிறுநீர் கழிவது அவருக்கு தெரியாமலே தெரியுது. அதனால அவருக்கு ஒரு வயதானவர்கள் ஓய்வு கொடுக்கணுங்கிறப்ப, நீ எப்படி என் வீட்டு பெரியவரை நீ ஓய்வு பெற சொல்லலாம்? நீ உன்னோட வீட்டு பெரியவர்களை போய் நீ தேடிப்பாரு. அனாதை ஆசிரமங்கள்லயும் கைவிடப்பட்டோர் இல்லங்கள்லயும் இருப்பாங்க. ஆனா என் வீட்டு பெரியவர் இந்த நாட்டோட முதலமைச்சரா இருக்காருன்னா சொல்லி கருணாநிதியை என் வீட்டு பெரியவர்னு நம்பி சிலாயிச்சு. ஆமா, நான் சண்டை போட்டேன்.